ஓகே, குட் ஈவினிங்மா. அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஆடியோமா எல்லாத்துக்கும் கேக்குதா? எல்லாத்துக்கும் கேக்குதா? விசிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே. நம்ம லாஸ்ட் வந்து டிசம்பரோட 2023 கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சோம்ல. ஸோ இப்போ வந்து ஜனவரி போகலாம், சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ செக் பண்ணிக்கங்க. தனிப்பட்ட முறையிலும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ ஜனவரியிலேருந்து போகலாம், ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ணிக்கங்க அப்பப்போ. நான் சொல்லி தர மாதிரி வந்து ஒரு ரிவைஸ் பண்ணிங்க. அதில் டேட்டாஸ்லாம் இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதோட அப்படியே நீங்க ரீட் பண்ணிட்டு வந்தா போதும், சரிங்களா? அந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடும். ஏன்னா மற்றோட 1 மார்க்லாம் வந்து உங்களுக்கு எங்க இருந்தாலும் கிடைச்சிரும் உங்களுக்கு, சரிங்களா? ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இஷ்யூஸ் பேஸ் பண்ணி எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா இது வந்து மெயின்ஸோட நிறைய வியூஸும் கவர் ஆகுது, சரிங்களா? ஸோ எங்க வந்து எது கிடைக்காதோ அது வந்து நம்ம சொல்லி தரோம். ஸோ அதனால பாத்துக்கங்க, சரிங்களா? இந்த மாதிரி படிச்சா மட்டும் தான் மெயின்ஸ்லயும் இன்டர்வியூலயும் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். இதுல இருந்தே பிலிம்ஸ்லயும் கேட்பாங்க. ஏன்னா ஒரு விஷயம் நிறைய தடவை நியூஸ் பேப்பர்ல வர விஷயம் தான் அதுல எடுத்து போட்டிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா வந்து என்ன செய்வாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து தான் எக்ஸாம்ல வைக்க போறாங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சுட்டு போறதா அதிகமான கொஸ்டின்ஸ். ஒரு 10 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் நம்ம இப்படி படிச்சாலே வந்துடும். புரிஞ்சுக்கலாம்? ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து 3rd ஜனவரியோட பார்க்கலாம். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம். ஸோ நம்ம பிப்ரவரி, மார்ச்ல வந்து நம்ம வந்து பிப்ரவரியில் எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ ஹவு டு மேக் இந்தியா ஏ டெவலப்ட் அண்ட் ஹாப்பியர் நேஷன் பை 2047, சரிங்களா? ஸோ 1947 2047 எப்போ ஒரு 100 இயர்ஸ் இருக்கா? ஸோ நம்ம வந்து என்ன செய்யறோம், 100 வருஷங்கும் போது ஒரு மைல்கல் மாதிரி நம்ம இந்தியாவோட டெமோக்ரஸிக்கு. ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும், நம்ம ஒரு நல்ல நாடா இருக்கணுங்கிறது தான் வந்து எல்லாத்தோட ஆசையும். ஸோ அப்போ வந்து என்னது, ஒரு டெவலப்டு நேஷன் மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நேஷனும் என்ன பண்ணா நம்ம வந்து இந்தியாவை கொண்டு வரலாம் அப்படிங்கிற வியூ. ஸோ இது ஸ்ட்ரைட்டாவே கேட்பாங்க கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு. எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ஆட்டோமேஷன் ரெடியூஸ் த ஜாப் கிரியேஷன் அஸ் த எக்கனாமிக்ஸ் க்ரோ, சரிங்களா? ஸோ நம்ம ஏஐல நிறைய வருது இல்ல இப்போ சமீப காலத்துல வந்து சாட் ஜிபிடி, ஏஐ, இந்த மாதிரி ஆட்டோமேஷன் இதெல்லாம் நிறைய வந்து ட்ரெடிஷனல் ஜாப்ஸ் எல்லாம் போகுது, சரிங்களா? இதெல்லாம் ட்ரெடிஷனல் ஜாப்ஸ் போகும்போது என்ன செய்யுது உங்களுக்கு, இது வந்து செமி ஸ்கில்டு வந்து லோ ஸ்கில்டு அன்ஸ்கில்டு பீப்புள்னு சொல்லுவாங்க, செமி ஸ்கில்டு பீப்புள்னு சொல்லுவாங்க. இங்க 2 பேரோட ஜாப் தான் இவங்க எடுத்துக்குவாங்க, சரிங்களா? இந்த ஆட்டோமேஷன்லாம். ஸோ இப்போ வந்து இந்தியா வந்து என்ன பண்ணணும், ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு, சரிங்களா? சோ நிறைய பேருக்கு வந்து ஸ்கில்டு லேபர்ஸ் அதிகமா இல்ல. நல்லா தொழில் தெரிஞ்ச ஒரு மிஷினை இயக்க தெரிஞ்ச, இல்ல மிஷினை வடிவமைக்க தெரிஞ்ச, அதுல சும்மா சுவிட்ச் ஆன் பண்ண தெரியும், ஆஃப் பண்ண தெரியும், கூட தெரியும், பெருக்க தெரியும், அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து தொழிற்சாலையில அதிகமா இருக்காங்க, சரிங்களா? சோ கீழ்நிலை வந்து இது பண்றவங்க, சரிங்களா? சோ அவங்களோட பொருளாதாரம், அவங்களோட ஜாப்ல வந்து கேள்விக்குறியாகுது எது இந்த ஆட்டோமேஷன் வரனால. சோ இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வருது. சரி, அதுக்குண்டான ஆன்சர். அதே மாதிரி ரெடியூசிங் என்சிடி லெட் டெத்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ் ஆஃப் வி மேக் இன் அவர் டெய்லி லைஃப், சரிங்களா? என்சிடி என்ன, நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லிடும். அப்புறம் என்ன அர்த்தம் உங்களுக்கு, ஹார்ட் அட்டாக்கு, அப்புறம் ஆஸ்துமா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெஞ்சு வலி, கார்டியோ டிசீசஸ், அப்புறம் என்னது உங்களுக்கு பிபி, சுகரு, இதெல்லாம் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதாவது ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு பரவாத டிசீசஸ். கம்யூனிகபிள் அப்படின்னா ஒருத்தர் இருந்து இன்னொருத்தர் பரவது கம்யூனிகபிள்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் கம்யூனிகபிள்னா பரவக்கூடாத டிசீஸ். இந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதிகமா பேஸ் ஆகுறாங்க. இதை கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட உணவு வழக்கங்கள்ல வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, சரிங்களா? சோ தினமும் ஒரு, சரிங்களா? சோ அதோட விஷயத்தை பத்தி இதுல பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும், சரி பாத்துங்க, சரிங்களா? இதெல்லாம் மெயின்ஸ்ல கேட்பாங்க இந்த மாதிரி, சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் இது போலாம். எப்படி வந்து ஹாப்பியர் நேஷனும் டெவலப்டு நேஷன் 2 விஷயத்தையும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் சிலபஸ்ல இருக்கு, சரிங்களா? த காஸ் ஃபார் ஹாப்பினஸ் இன் விக்சித் பாரத் ஒடிசி. விக்சித் பாரத் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, சரிங்களா? சோ அது மூலியமா வந்து 2023 டிசம்பர்ல வந்ததுக்கு, சரிங்களா? வித்வுட் அச்சீவிங் ஹாப்பினஸ் டெவலப்மெண்ட் ஹேஸ் நோ மீனிங், சரிங்களா? ஹாப்பினஸ் இல்லாம டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மீனிங்லெஸ்ஸே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டிஸ்கஸ் இன் த லைட் ஆஃப் இந்தியாஸ் quest ஃபார் பிகமிங் ஹாப்பியர் நேஷன் பை 2047. கொஸ்டினா தாகம், சரிங்களா? ஒரு விஷயத்துக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கோம்ல, ஏக்கம் சொல்லலாம் அது கொஸ்டினா, சரிங்களா? இதெல்லாம் கீவேர்ட்ஸ். சோ ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ் இல்லாம ஆன்சர் நம்ம வந்து இது பண்ண முடியாது. சோ இதெல்லாம் வச்சுதான் இந்த ஆன்சர் எழுத முடியும். In Viksit Bharat, more emphasis on the economic development. Viksit Bharat has now formally launched. The idea of making India a developed nation by 2047. So இதோட ஐடியா இந்த 100th year வருது இல்ல, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சவுண்ட்ஸ் எக்ஸைட்டிங். ஹவர் விக்சித் பாரத் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் ஓவர் எம்பசைஸ். ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட், இதுல என்ன பண்ணீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்தியாவோட எக்கனாமிக் வந்து முழுமையாக மாற்றுது. ஆர்கனைசிங் லேபர் மார்க்கெட், சரிங்களா? லேபர்ஸ் என்னது, தொழிலாளர்கள் அதிகமா இருக்கிற மார்க்கெட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றது. இன்க்ரீசிங் காம்படிட்டிவ்னஸ், சரி ஒரு பொருளோட இன்னொரு பொருள் வந்து நல்ல தரம் வாய்ந்ததாக இருக்கணும்.
இம்ப்ரூவிங் ஃபினான்சியல் அண்ட் சோஷியல் இன்க்ளூஷன். எல்லா மக்களும் வந்து அதுக்குள்ள வரணும். பேங்கிங்னா வந்து யாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இல்லாம இருக்கக்கூடாது. கவர்னன்ஸ் ரிஃபார்ம்ஸ், சரிங்களா? நம்ம நடைமுறைப்படுத்துறோம்ல நிறைய கவர்னன்ஸ் விஷயம், அதுல வந்து மாற்றம் கொண்டு வரணும். சீசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கிரீன் ரெவல்யூஷன், சரிங்களா? பசுமை மாற்றம் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். As per critics, the need for material development can be accepted, but this can be one of many things India will aspire for 2047. சரிங்களா? இதெல்லாம் ஓகே தான். இது வந்து ஒன் ஆஃப் த திங் தான். நிறைய விஷயங்கள் நீ வந்து இந்தியா 2047ல ஹாப்பியர் நேஷனாக மாற்றத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இட் ஷுட் பி குஷால் பாரத், விக்சித் பாரத். ஹாப்பி இந்தியா, டெவலப் இந்தியா. விக்சித் பாரத்னா அப்படின்னா டெவலப் இந்தியா. குஷால், குஷி அப்படின்னு சொல்லுவா, ஹாப்பின்னு அர்த்தம். குஷியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா ஹாப்பியா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா வந்து அதுக்கு வந்து குஷால் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஹிந்தி டேர்ம்ஸ்ல கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இப்படின்னு தான் படிக்கணும், சரிங்களா? நீங்க வந்து ஹிந்திக்காரங்களோ உருதுக்காரங்களோ தேவைன்னு அவசியம் இல்ல. அதனால வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு எழுதும் போது ஈஸியா இருக்கும். பாருங்க, without achieving happiness, development has no meaning. சரிங்களா? ironically, several nations have developed, but people are not happy. நீங்க அமெரிக்கா இருந்தாலும் சரி, எந்த இருந்தாலும் சரி வந்து இப்ப வளர்ந்த நாடுகள் தான். ஆனா அங்க போய் பாருங்க, சூசைட் ரேட்ஸ்லாம் அதிகமா இருக்கும். அங்க டீன்ஸ் எல்லாம் அதிகமா சூசைட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா பேரண்டிங் இருக்காது. அவங்க வந்து அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 15 வயசுக்கு மேல வந்து அவங்க வீட்டு அம்மா அப்பா கூடயே இருக்கக்கூடாது. தனியா வந்து காசு சம்பாரிச்சு தனியா தான் வாழணும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து சொசைட்டின்னு ஒண்ணு இருக்காது. சோ யாருக்கு யார் பிறந்திருக்காங்க கூட தெரியாது. இப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க இதுல வந்து ஒரு பிரச்சனையே இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னது டிப்ரெஷன், ட்ராமால எல்லாத்துலயும் போயிடுறாங்க. Rich nations are not essentially happy nations. Wealthy nations have only performed on GDP and per capita income. சரிங்களா? ஜிடிபியிலையும் தனி மனித வருமானத்திலையும் மட்டும்தான் அவங்க வந்து அதிகமா இருக்காங்க. பட் have failed miserably in the context of social, psychological well-being of indicators. இந்த indicators என்னது? நிறைய பட்டியல் இருக்கும். இப்ப எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னது? நீங்க வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துல நல்லா இருக்கணும். பிளஸ் வந்து அம்மா அப்பா வந்து நல்லா இருக்கணும். பிளஸ் வந்து என்னது? நீங்க உங்களுக்கு பிடிச்ச திங்ஸா இருக்கணும். அப்பதான் நீங்க சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. திஸ் டெவலப்டு ஸ்கீம் கன்வீனியன்ட்லி ஓவர்லுக்ட் மென்டல் ஹெல்த்னஸ் அண்ட் வெல்னஸ். சரிங்களா? வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2023 வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மெனி டெவலப்டு நேஷன்ஸ் ஹேவ் புவர் ஹாப்பினஸ். சரிங்களா? இவங்க வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்னு ஒண்ணு இருக்கு. எல்லா நாடுகளும் வந்து யார் ஹாப்பியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப வளர்ந்த நாடுகள் டெவலப்டு நேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப புவரா தான் அதுல இருக்கு. இந்தியா பாத்தீங்கன்னா 137வது கண்ட்ரில 137 டோட்டல் கண்ட்ரில 126வது கண்ட்ரி தான் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து அந்த 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி, பொருளாதாரத்துல 5வது லார்ஜஸ்ட் நம்ம. இருந்தாலுமே வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 137ல 126வது ரேங்க் தான் வாங்கிருக்கோம். ரொம்ப புவரா தான் இருக்கும் நம்ம சொல்றாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து வச்சுதான் நீங்க வந்து என்ன செய்யணும், ஒரு ஆன்சர் எழுதும்போது இதெல்லாம் கோட் பண்ணி எழுதினா மட்டும் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பாருங்க, ஹாப்பினஸ் இஸ் நோ லாங்கர் ஏ சப்ஜெக்டிவ் மேட்டர். சரிங்களா? வெறும் ஒரு ஒரு விஷயமா வந்து கருதப்படக்கூடாது. ஹாப்பினஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ஸ் இட்ஸ் இன்செப்ஷன் 2012, the World Happiness Report have devised a robust method to measure the calculated. 2012ல இருந்து அவங்க என்ன அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஹாப்பினஸ் மேட்ரிக்ஸ் இன்க்ளூட் 6 வேரியபிள்ஸ். 4 விஷயங்களை அவங்க கவனிக்கிறாங்க. ஜிடிபி பெர் கேபிட்டா, சரிங்களா? சோ ஒவ்வொரு நாடு வந்து எந்த அளவுக்கு வருமானத்தை சேர்த்தது, ஜிடிபினா வந்து எக்கனாமியில நீங்க எடுத்தீங்கன்னா ஜிடிபிங்கிறது சொல்லியிருப்பேன். அந்த நாட்டோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பொருளோட மதிப்பு. சரிங்களா? எவ்வளவு பொருள் தயாரிக்கிறாங்க. இப்போ உங்க வீட்ல வந்து ஒரு மாவு தயாரிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு தயாரிக்கிறீங்க, அது வந்து உங்க குடும்பத்தோட மதிப்பு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு நாட்டோட மதிப்புனா எவ்வளவு பொருள் தயாரிக்கிறாங்களோ அதுதான் வந்து ஒரு நாட்டோட மதிப்பு. அது ஹெல்த் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் த பர்த். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு நாள் உயிரோட இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், ஜெனரசிட்டி எந்த அளவுக்கு வந்து அது வந்து என்னது உங்களுக்கு வந்து அந்த நாடு வந்து என்னது மத்தவங்களுக்கு குடுக்குறாங்க, சோசியல் சப்போர்ட், ஃப்ரீடம் டு மேக் லைஃப் சாய்ஸஸ். நீங்க வந்து எந்த ரிலிஜன் வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா? பெர்செப்ஷன் ஆஃப் கரப்ஷனை பத்தி. சரிங்களா? இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து என்ன செய்றாங்க, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து வடிவமைக்கிறாங்க. நாளைக்கே வந்து குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இதுல எல்லாம் வந்து பார்த்து அதை முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதுல 2 எடுத்துட்டு ஏதாச்சும் 2 சொருகி வச்சிருவாங்க. அப்ப என்ன உங்களுக்கு குழப்பம் வந்துரும். சோ அதனால இந்த 6 இண்டிகேட்டரும் மக்கப் பண்ணிக்கங்க. சரிங்களா? The happiness report 2023 placed extra emphasis on trust and benevolence in the crisis of situation of COVID-19. COVID-19ல இந்த ரிப்போர்ட்ல மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன செஞ்சிருக்கோம், நம்பிக்கை, பெனவலன்ஸ் என்னது, இரக்கம். புரிஞ்சா? பெனவலன்ஸ்னானது இரக்கம். சோ அந்த 2த்தையும் வந்து என்ன சேர்த்திருக்காங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெனவலன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மட்டும் தான் வந்து என்னது வேக்சினை வந்து கம்மி விலைக்கு தயாரிச்சு வெளிநாட்டுக்குள்ள வந்து ஃப்ரீயாவே கொடுத்திருக்காங்க. இந்த சோமாலியா, இந்த ஆப்பிரிக்கா இந்த நாடுகள்லாம். ஆனா அமெரிக்கால என்ன செஞ்சிருக்காங்க, எங்க என்ன கண்டுபிடிச்சாலுமே வந்து காசு கொடுத்து வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த நாடுக்கு வந்து தேவைங்கிறதுனால. புரிஞ்சுங்களா? ஆனா இந்தியா மட்டும் தான் வந்து நம்ம தயாரிச்சது நம்ம மக்களுக்கும் கொடுத்து மத்தவங்களுக்கும் கொடுத்தோம். சரிங்களா? The act of kindness have increased globally after COVID-19. COVID-19க்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு தன்மை வந்து மனப்பான்மை வந்து வந்திருக்கு. ஏன்னா சாவு நிறைய பார்த்திருக்கோம். நம்ம குடும்பத்திலேயே நிறைய பேர் வந்து செத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள பாதிப்படைஞ்சிருக்காங்க. சோ அப்படிங்கும்போது எல்லாருமே வந்து வாழ்க்கை இவ்வளவுதாங்கிறது வந்து எல்லாம் உணர்ந்த தருணம் தான் COVID-19.
ஸோ அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து என்னது உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அன்பாவும் பாசமாவும் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? As per World Happiness Report, various forms of everyday kindness such as helping a stranger, donating, charity and volunteering are above pre-pandemic levels. சரிங்களா? பேண்டமிக் வரக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை விட அதிகமா இருக்கு. Report found that despite of pandemic economic crisis and personal losses, act of kindness has increased globally. என்னதான் உங்களுக்கு காசும் இல்ல, சொந்தக்காரங்களை இறந்துட்டாங்க இருந்தாலுமே வந்து அவங்க வந்து நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காங்க. Report also highlighted the importance of the social connection and relationship in contribution, happiness and well-being. ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு இந்த ரிப்போர்ட். As per report, Finland, Denmark, Iceland are the Netherlands are the happiest country. 1, 2, 3, 4 இந்த 4 countries தான் வந்து இருக்கிறதுல ரொம்ப happiest nation. These countries achieve development not at the cost of social disruption. Instead, they have built a social connection and support system. இவங்க வந்து டெவலப்டு ஆனாங்க, அதுக்காக வந்து இந்த சோசியல்ல விட்டு கொடுக்கல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து டெவலப் ஆனாங்க. அந்த மாடலை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வைக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, சோசியல் கனெக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஆர் இம்பார்ட்டன்ட். Weightage of Human Development Index, which consists of life expectancy, education attainment and income level could be considered. சரிங்களா? இதுவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். UN Research Institution for Social Development 1970 created Social Development Index with 16 core indicators. This can also thought of inclusion. இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். World Bank Environmental Sustainable Development Division has developed a green index incorporating 3 components: produced assets, natural resources, human resources. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். In convincing national vision for development, indices such as the Global Innovation Index, Rule of Law Index, Poverty Index, ஜெண்டர் இண்டெக்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சேர்த்து எல்லாம் எஃபெக்ட் கொடுக்குற மூலியமா நம்ம என்ன செய்யலாம், இந்தியாவை ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆஸ் இன்டர்நேஷனல் ஹியூமன் சஃபரிங் இண்டெக்ஸ் ஆல்சோ மெஷர் த கண்ட்ரிஸ் ஆஃப் டிஃபரெண்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஹியூமன் சஃபரிங். ஒரு மனிதன் எவ்வளவு வந்து சஃபர் ஆகிறான் அந்த நாடு இல்ல, அதெல்லாம் வந்து தயார் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ் எல்லா இண்டிகேட்டர்ஸும் இந்தியா வந்து என்ன செய்யணும், முக்கியமா கவனிச்சு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும். அப்பதான் வந்து இந்தியா வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் நேஷனா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இங்க என்ன நமக்கு முக்கியம் இருந்துச்சுன்னா, என்ன இது வேர்ல்டு பேங்கோட என்வரன்மெண்டல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ வேர்ல்டு பேங்க் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, யூஎன் என்ன டெவலப்மெண்ட் என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு முக்கியம். புரிஞ்சுங்களா? குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்னா என்ன, ரூல் ஆஃப் லா இண்டெக்ஸ்னா என்ன, யார் வந்து வெளியிடுறாங்க. இப்போ இண்டெக்ஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு. சரிங்களா? டிஎன்பிசி சரி, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்துக்கும் இண்டெக்ஸ் நல்லா மக்கப் பண்ணி போயிட்டீங்கன்னா, நீங்க வருஷ கடைசியில ஒரு கம்பெரிஷன் தருவாங்க. அதுல இண்டெக்ஸ் யார் யாரெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் மக்கப் பண்ணி போனாலே ஒரு இண்டெக்ஸ் வரும். அதே மாதிரி நோய் பார்த்துட்டு போனாலே நோய்க்கு இந்த பண்ணுது இதெல்லாம் பார்த்து போனாலே ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த மாதிரி நீங்க ஓவரால் படிச்சு முடிக்கும் போது கடைசி எக்ஸாம் ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கம்பெரிஷன் தருவோம். அந்த கம்பெரிஷன் படிச்சாலே கரண்ட் அஃபேர்ஸ்ல ஓரளவுக்கு கவர் ஆயிரும். ஆனா அதுக்கு என்ன செய்யணும், நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனிச்சுட்டே வந்தாதான் அதெல்லாம் வந்து ஈஸியா மக்கப் ஆகும். இல்ல அப்படி சொன்னா அதெல்லாம் வந்து ஏதோ புதுசா வந்து பாக்குற மாதிரியே இருக்கும். சரிங்களா? புரிஞ்சுச்சா? சோ ஒரு நாடுங்கிறது வந்து ஹாப்பியஸ்ட் நேஷனா இருக்கும், டெவலப்டு நேஷனா இருக்கும். வெறும் டெவலப்மெண்ட் இருந்தா அது பத்தாது. இந்தியா வந்து 2047 வந்து விக்சித் பாரத்தோட வந்து குஷால் பாரத்தை வந்து மாத்தி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவாமா? புரிஞ்சா? ஏதாச்சும் டவுட் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல? ஓகேவா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. Yes, sir. ஓகே ஓகே ஓகே. அடுத்து பாருங்க, எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ஆட்டோமேஷன் ரெடியூசஸ் த ஜாப் கிரியேஷன் அஸ் த எக்கனாமிக்ஸ் க்ரோ. சரிங்களா? நம்மளோட எக்கனாமிக் க்ரோ ஆக நிறைய நம்ம வந்து ஆட்டோமேஷன் பக்கம் போறோம். ஆட்டோமேஷன் பக்கம் போறதுனாலேயே வந்து பழைய ஆளுகள்லாம் வந்து வெளியே தூக்கி போடுற மாதிரி இருக்கு. சரிங்களா? இப்போ முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் இருந்துச்சுல்ல, அது வரக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கிளர்க்ஸ்ல வந்து போராட்டம் பண்ணாங்க. ஏன்னா கிளர்க்ஸ்க்கு என்னது, அந்த கணக்கு வழக்கு எல்லாம் பாக்குறாங்களா, அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் வந்து என்ன செஞ்சு, கம்ப்யூட்டர் வரதான் செஞ்சு. சரிங்களா? காலத்தின் கட்டாயம் இந்த மாதிரி எல்லாம் வருது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மக்களை நம்ம தான் வந்து ரெடி பண்ணணும். சரிங்களா? அப்போ கம்ப்யூட்டர் ஆப்பரேட் பண்றவங்களா அவங்கள மாத்தணும். புரியுதா? சோ இதுதான் வந்து முக்கியமான நம்மளுக்கு ஒரு தாட் ப்ராசஸா இருக்கணும். சோ நம்ம நடத்துற ஃபுல்லா தாட் ப்ராசஸ் அவங்க வடிவமைக்கிறது தான். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு. சரிங்களா? சோ அந்த கிளாஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? சப்ஜெக்ட் கிளாஸஸ் உங்களுக்கு தனியா தந்திருப்பேன் நான். சரிங்களா? அந்த ஆப்ல. சரிங்களா? அந்த ஆப்ல பாத்துங்க. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாமே. இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தாட் ப்ராசஸ். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து தேவை. இன்டர்வியூ பதில் சொன்னாலும் இந்த தாட் ப்ராசஸ் டெவலப் பண்ணாதான் தேவை. இதெல்லாம் படிச்சீங்கன்னா
பிலிம்ஸ், மெயின்ஸுக்கு போகலாம். ஆனா இன்டர்வியூங்கும் போது இது வந்தாதான் இன்டர்வியூ. புரியுதுங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியே நேரம் ஒதுக்கி தான் போகணும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்? பிலிம்ஸ் படிக்கிறோம். பிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ல இருக்கு. இந்த ஆப்ல டெய்லி நீங்க 1 மணி நேரம் கண்டிப்பா செலவு பண்ணியே ஆகணும். 1 ஹவர். அப்புறம் இதுக்கு 1 ஹவர். சரிங்களா? இதோட இதுக்கு போடக்கூடாது. இதோட இதுக்கு போடக்கூடாது. புரிஞ்சுங்களா? அதுக்குன்னு டைம் ஒதுக்கி நம்ம வந்து பார்த்தா மட்டும்தான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? பாருங்க. அடுத்து பாருங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல இது வருது. இந்தியாஸ் ஜாப் கிரைசிஸ் த மேக்ரோஎக்கனாமிக் ரீசன்ஸ் ஹிந்து ஆர்டிகல் வந்தது 25th டிசம்பர். ஸோ இது அப்படியே நீங்க போட்டு கூகுள் அடிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸ் வரும். ப்ராபபிள் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ஃபார் த கவர்மெண்ட் எ கன்ஸ்ட்ரக்டிவ் மேக்ரோ எக்கனாமிக் அஜெண்டா ஃபார் ஜாப் கிரியேஷன் இஸ் நீடட் ஆஃப் த ஹவர். சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னது ஜாப் வந்து எப்படி உருவாக்கணுங்கிறது ஒரு ஒரு மெத்தட் தேவை. வாட் டு இன்ஃபர் ஃப்ரம் தி ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா இஸ் கோயிங் த்ரூ த சீரியஸ் ஜாப் கிரைசிஸ். சரிங்களா? ஒரு ஜாபோட இல்லாம வேலையில்லா திண்டாட்டம் இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. There are many indication everywhere that India continue to be going through a serious job crisis. நிறைய விஷயம் வந்து நமக்கு காமிச்சு கொடுக்குது. Official data sources as well as many on ground reports point out this fact. சரிங்களா? official data சரி நம்ம நேரடியா களத்துல பார்க்கும்போது சரி இந்தியாவுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டம் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். There is also perception that employment challenges can no longer be met only through the more rapid GDP growth. சரிங்களா? நம்ம ஜிடிபி அதிகம் பண்ணா நம்ம வேலை எல்லாத்துக்கும் கிடைச்சிருங்கிறது அவசியம் இல்லை. சரிங்களா? செப்பரேட் பாலிசி ஃபோக்கஸ் நீட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தனியா ஒரு ஃபோக்கஸான ஒரு பாலிசி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஹவு டு யூ டிஃபரன்ஷியேட் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரம் த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? இப்போ காசு வாங்குறோம்ல, இப்போ ஒரு வேலைக்கு போய் காசு வாங்குறது வேஜ். சரிங்களா? வேஜ்னால சம்பளம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்க வந்து தனிப்பட்ட முறையில உருவாக்குறது. நான் இப்போ உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஏன் நான் ஒரு கம்பெனியில் போய் வேலை செஞ்சேன் அப்படின்னா அது வந்து எனது வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நத்திங் பட் லேபர் டிமாண்டட் பை எம்ப்ளாயர்ஸ். எம்ப்ளாயர்ஸ் யாரு? டிசிஎஸ் இவங்கலாம் எம்ப்ளாயர்ஸ். சரிங்களா? நம்ம எம்ப்ளாய் பண்றவங்க எம்ப்ளாயர்ஸ். நம்ம யாரு? எம்ப்ளாயி. நம்ம எம்ப்ளாயி தான் நம்ம. சரிங்களா? இந்த பர்சன்ட் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ டிசிஎஸ்க்கு ப்ராஃபிட் வேணும். ஸோ டிஃபிட் போனா வெறும் கம்பெனி வச்சு வேலை ப்ராஃபிட் கிடைக்காது. நிறைய வந்து நபர்கள் என்ன வேலை செஞ்சா மட்டும் தான். அதனால வந்து அவங்க எம்ப்ளாயர்ஸ் நம்ம எம்ப்ளாயியை வந்து ஹையர் பண்றாங்க. சரிங்களா? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வேர் த லேபர் சப்ளை அண்ட் லேபர் டிமாண்ட் ஆர் ஐடென்டிக்கல் ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ த ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்ஸ் ஹர் செல்ஃப். சரிங்களா? அவங்களே வந்து ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் என்ன செய்யறேன்? எனக்கு காசு தேவை. ஸோ நானே தானே ஒர்க் பண்றேன். ஸோ இந்த இடத்துல வந்து நானே முதலாளி, நானே தொழிலாளி. சரிங்களா? இதுதான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. வேஜ் லேபரர்ஸ் அண்ட் ஜாப். சரிங்களா? Wage labor includes all forms of labor done for an employer, including daily wage, work at one extreme and highly paid corporate job another. சரிங்களா? வேஜ் லேபர்னு ஒண்ணு இல்ல. டெய்லி வேஜ்ல இருந்து மாசத்துக்கு ஒரு தடவை சம்பளம் வாங்குறீங்களா? ரெண்டுமே வந்து என்னது வேஜ் லேபர் தான். பட் ஜாப் ஜெனரலி ரெஃபர் டு ரிலேட்டிவ்லி பெட்டர் பெய்ட் லெவல் வேஜ் ஆர் சாலரிட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? இப்ப ஜாபுங்கும் போது நம்ம பொதுவா வந்து எதை நினைக்கிறோம்? நல்லா காசு வர்றது 50,000 40,000 வர்றதுதான் ஜாப்னு சொல்றோம். மிச்சம் இந்த ஜாபவே நம்ம கன்சிடர் பண்றது இல்ல. In other words, all jobs are wage laborers, but all wage laborers are called jobs. Cannot be called jobs. சரிங்களா? இங்க என்ன சொல்றாங்க? எல்லா ஜாப்ஸும் வந்து வேஜ் லேபர்னு சொல்றாங்க. சரிங்களா? எல்லா ஜாப்ஸும் வேஜ் லேபர்ஸ் சொல்றாங்க. ஆனா வந்து வேஜ் லேபர்ஸ் எல்லாம் ஜாப்ஸ் கிடையாது. சரிங்களா? சோ அதான் சொல்ல வராங்க. சரிங்களா? தினக்கூலி எல்லாம் நம்ம ஜாபா வந்து நினைக்கிறது இல்ல. சரிங்களா? இதான் இவங்க என்ன சொல்றாங்க? தினக்கூலி எல்லாம் ஜாபா நினைக்கிறது இல்ல நம்ம. நம்ம எப்போ வந்து நம்ம பெரிய லெவல்ல காசு சம்பாதிக்குமோ அதான் சொல்லுவாங்க. When we speak of jobs problem, we are speaking of inadequate labor demand, particularly for regular wage work. சரிங்களா? சோ inadequate அப்படின்னா பற்றாக்குறை. சரிங்களா? தேவைக்கு கம்மியா இருக்கு. adequateனா தேவையான அளவு இருக்குன்னு அர்த்தம். inadequateனா தேவைக்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சோ ரெகுலர் வேஜ் ஒர்க்ல வந்து எந்த அளவுக்கு கம்மியா இருக்குங்கிறது தான் வந்து இப்ப முக்கியமான விஷயமா இருக்கு. சரிங்களா? பாருங்க annual unemployment rate. சரிங்களா? 5 years and above 15 வருஷத்துக்கு பார்க்கும்போது அப்படின்னு சொன்னா இவனது 2017-18 வந்து ரூரல் ஆனா கிராம பகுதி, அர்பன்னா நகரம். ரூரல் பிளஸ் அர்பன்ல இது கொடுத்திருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் இங்க 5.3 இருந்திருக்கு. எங்க ரூரல் கிராமங்கள்ல. நகரங்கள்ல 7.7. சரிங்களா? இங்க வந்து 6 இருந்தது. 2019 அப்படி மாறுது பாருங்க. 2023 பாருங்க 2.5, 5.4, 3.2. சோ அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்க அதிகமா இருக்கு உங்களுக்கு? இப்போ அர்பன்ல நகரங்கள்ல அதிகமா இருக்கு, கிராமங்கள்ல கம்மியா இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 3.2. The Indian economy has historically been characterized by the presence of both open unemployment, out of work job seeker, as well as high level of informal employment, consisting of the self-employed as well as casual wage workers.
இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். சரிங்களா? நான் வந்து வேலை தேடிட்டு இருக்கேன், ஆனா வேலை கிடைக்கிறது இல்ல. சரிங்களா? ஒர்க் ஜாப் சீக்கர்ஸ். அதே மாதிரி வந்து என்னது, இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? இப்ப பஜ்ஜி கடையிலயும் இப்ப நான் இன்ஃபார்மல் தான். இன்ஃபார்மல்னா என்னது, நம்ம கவர்மெண்ட்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம நடத்தக்கூடியதான் இன்ஃபார்மல் சொல்லுவாங்க. அதாவது 10க்கு கம்மியா இருந்துச்சு அப்படி சொன்னா இன்ஃபார்மல். சரிங்களா? 10க்கு அதிகமா இருந்துச்சுன்னா ஃபார்மல், அவங்க கவர்மெண்டோட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. சோ நான் வந்து இன்ஃபார்மல் தான். சரிங்களா? பஜ்ஜி கடை, போண்டா கடை இதெல்லாம் கூட இன்ஃபார்மல் தான். புரிஞ்சுங்களா? சோ இந்தியா எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நான் வேலை தேடிட்டு இருக்கிறதும் ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. நான் வந்து பஜ்ஜி கடை, போண்டா கடை இந்த மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டும் ஒரு இதா இருக்கும். இவங்க எல்லாமே அன்எம்ப்ளாய்மெண்ட்ல வரக்கூடியவங்க தான். புரிஞ்சா? The loss is also called disguised unemployment because being similar to open unemployment. சரிங்களா? கேஷுவல் ஒர்க்கர், வேஜ் ஒர்க்கர்ஸ். அதாவது டிஸ்கைஸ்டு அப்படின்னு சொன்னா, நீ வந்து என்னது எம்பிஏ படிச்சுட்டு போண்டா கடையில வேலை செஞ்சுட்டு இருக்க. சரிங்களா? சோ என்ன ஆகும் உங்களுக்கு? இதுவும் டிஸ்கைஸ்டு. டிஸ்கைஸ்டுனா வந்து உங்களுக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி உருவம் இல்லன்னு அர்த்தம். அதாவது நீங்க வந்து படிச்ச அளவுக்கு உங்களுக்கு வேலை இல்ல. சரிங்களா? படிச்ச படிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலை செய்யல. சரிங்களா? சோ இதுவும் வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் அன்எம்ப்ளாய்மென்ட்டா தான் கருதப்படும். சரிங்களா? இட் ஆல்சோ இண்டிகேட்ஸ் தி லேக் ஆஃப் அடிக்குவேட் எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன் தி ஃபார்மல் செக்டர். சரிங்களா? இப்ப வந்து எம்பிஏ படிச்சவனுக்கு ப்ராப்பரான வேலை கிடைச்சிருந்தா அவன் இங்க போண்டா வைக்க வந்திருக்க மாட்டான். ஆனா வந்து நம்ம பார்க்கும்போது என்னது, போண்டா கடைக்கு வந்து என்ன செய்றான், அவன் வந்து வேலைக்கு அவன் கணக்கு பண்ணும்போது இவன் வந்து என்ன செய்றோம், போண்டா கடைக்கு வேலைக்கு போறானா, ஓகே இவன் வந்து வேலையில இருக்கான். இவன் வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் இல்லன்னு நம்ம எடுத்துடுறோம். ஆனா வந்து என்னது, இவனும் அன்எம்ப்ளாய்மென்ட் தான். சரிங்களா? போண்டா கடைக்கு வேலைக்கு போனாலுமே. ஏன்னா வந்து இவன் வந்து எம்பிஏ படிச்சிருக்கான். ஹலோ, கேக்குதா? டவுட்டாமா? நோ சார். ஓகே, 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 ஓகே. சரிங்களா? சோ இந்த இடத்துல வந்து டிஸ்கைஸ் அன்எம்ப்ளாய்மென்ட் இருக்கு. ஏன்னா ப்ராப்பரான தொழில் அந்த குடுத்திருந்தாங்க, அந்த கவர்ன்மெண்ட் குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவன் ஏன் போண்டா எடுக்க வந்திருக்கான்? சரிங்களா? The lack of opportunities reflected by a more or less stagnant employment growth rate as salaried workers, non-agricultural for decades. இதெல்லாம் ஒரு மாரி தான் போயிட்டு இருக்கு. ஸ்டாக்னன்ட் வந்து உங்களுக்கு அதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த இது பார்த்து. சரிங்களா? சோ இப்ப என்ன இத பார்த்து என்ன கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட்டுமே வந்து உங்களுக்கு என்னது, ரொம்ப கம்மி தான் போகுது. சோ அதுவே வந்து அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் தான் ஆகணும். ஆக மொத்தத்துல இந்தியா வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காலகட்டத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ 2 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் லேபர் டிமாண்ட் இன் த ஃபார்மல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் செக்டர். சரிங்களா? நான் அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் இல்லாம ஃபார்மல் செக்டர்ல பார்த்தீங்க அப்படி சொன்னா, அது என்னலாம் ஃபார்மல் செக்டர், ரோடு போடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து ஃபார்மல் செக்டர்ல இருக்கலாம். இதுல வந்து 2 விஷயம் முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அமௌண்ட் ஆஃப் அவுட்புட், எந்த அளவுக்கு அவுட்புட் கிடைக்குது. சின்ஸ் ஃபிர்ம்ஸ் ஆர் த ஃபார்மல் செக்டர், ஹையர் வொர்க்கர்ஸ் டு ப்ரொடியூஸ் அவுட்புட் ஆர் ப்ராஃபிட். சரிங்களா? சோ நான் வந்து ஒரு தொழிற்சாலை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் எதுக்காக வந்து மக்கள வந்து தேர்ந்தெடுக்கிறேன். மக்கள வந்து வேலைக்கு வைக்கிறேன். எனக்கு ப்ராஃபிட் வேணும்ங்கறதுக்காக, அவுட்புட் குடுக்கறதுக்காக வந்து. லேபர் டிமாண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் தட் ஃபிர்ம்ஸ் ஆர் ஏபிள் டு செல். சரிங்களா? எந்த அளவுக்கு நான் விக்க முடியுதோ அந்த அளவுக்கு தான் வந்து என்ன செய்வேன், வந்து மக்கள வந்து இது பண்ணுவேன். இப்ப வந்து 100 சோப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா, 100 சோப்பு தயாரிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து இப்ப அப்ப 100 சோப்பு இருக்கு, எனக்கு 20 பேர் போதும். இந்த அளவுக்கு தான் வந்து நான் வந்து ஹையர் பண்ணுவேன். சரிங்களா? சோ எனக்கு 200 சோப்புனா 440 பேரு. சரிங்களா? சோ இதான் இங்க சொல்ல வராங்க. Under any given level of technological development, labor demand in the formal sector rises when the demand for output rises. சரிங்களா? சோ இப்ப வந்து அதிகமான டிமாண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நிறைய லேபர் தேவை. சரிங்களா? ஆட்டோமேஷன் போனாலுமே வந்து அதிகமான அவுட்புட் தேவைங்கிற பட்சத்துல உங்களுக்கு அதிகமான லேபர் தேவைப்படும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி, எந்த அளவு டெக்னாலஜி யூஸ் பண்றான்னு சரி. லேபர் டிமாண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி that dictates the number of workers that firms need to hire out to produce the 1 unit per output. சரிங்களா? இப்ப வந்து எவ்வளவு பெரிய நீங்க மிஷின்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கம்மியாகும். இப்ப மொத நாள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் செய்யறதுக்காக, ஒரு 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 துணி தைக்கிறதுக்காக 4 பேர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப என்னது ஒரு மிஷின் போதும். ஒருத்தர் இருந்தா போதும். சும்மா ஆன் பண்றதுக்கு, ஆஃப் பண்றதுக்கு, மத்தத பாத்துக்கிறதுக்கு. இப்ப 3 பேர் இல்லாம போயிட்டாங்களா? சோ மிஷினும் இங்க இம்பார்ட்டன்டான ஒரு ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Introduction of labor saving technology enables them to produce the same amount of output by hiring a lower number of workers. சரிங்களா? அதான் சொன்னது. இந்த 3 பேத்துல 4 பேர் ஒருத்தர் இருந்தா போதும் எனக்கு. சோ இந்த மாதிரி ஒரு 10 பேத்த ஃபார்ம் பண்ணா 40 பேத்தோட வேலைய வந்து இந்த 10 பேத்த நான் வாங்கிக்குவேன். அந்த மிஷின் வச்சுட்டு. சரிங்களா? சோ இந்த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி இங்க இம்பார்ட்டன்டான வேலை பண்ணுது. ஒண்ணு அவுட்புட் எவ்வளவு ப்ராஃபிட் தேவை, எவ்வளவு தேவைங்கிறது. இன்னொன்னு வந்து ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. 2மே வந்து முக்கியமான ஒரு ப்ளே பண்ணுது. அடுத்து சிக்னிஃபிகன்ட் ஜிடிபி growth rates அன்ரெஸ்பான்சிவ் எம்ப்ளாய்மென்ட் கவர்மெண்ட். நம்ம வந்து ஜிடிபி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வந்து ஓரளவுக்கு மேல போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலுமே நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட்ல தான் இருக்கும். இன் இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் growth rate ஆர் ஃபார்மல் அண்ட் நான் அக்ரிகல்ச்சர் செக்டர் ரிமைன் அன்ரெஸ்பான்சிவ். அன்ரெஸ்பான்சிவ்னா வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு. Significant rise in the GDP growth rate during 2000 as compared to the record of 1980s and 1990s. சரிங்களா? அப்படியே தான் இருக்கு. 2000 வரைக்கும் growth இருந்துச்சு.
அதுக்காக அப்படியே தான் கிடக்குது. The lack of responsibility of employment growth rate changes the output growth rate. Reflects in the phenomenon of jobless growth. சரிங்களா? இப்ப ஜாபே இல்லாம growth ஆயிட்டு இருக்கோம் நம்ம. புரிஞ்சுங்களா? So it is a strong connection between the labor productivity growth rate and output growth rate. So ரெண்டுத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. As the economy grows, it also becomes more productive. In process of producing greater amount of total output, firms become capable of producing more output per the worker. சரிங்களா? அதிகமான தேவைப்படுறதுனால ஒர்க்கருக்கு தகுந்த மாதிரி இல்லாம அதிகமா வந்து இவங்க வந்து இது பண்றாங்க. This happens because of economics called economics of scale. சரிங்களா? அதிகமான எனக்கு வந்து என்னது அவுட்புட் தேவைங்கிறதுனால அதிகமா நான் வந்து என்ன செய்யறேன், மிஷின் வாங்குற நிறைய விஷயம் பண்றேன். இது எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லப்படுது. சோ நாளைக்கு என்ன கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். புரியுதா? சோ அப்ப இதெல்லாம் படிச்சாதான் வந்து உங்களுக்கு டிக் பண்ண முடியும். As firms produce more output, they will find easier to adopt labor saving technologies. சரிங்களா? அவுட்புட் அதிகமா தேவைப்படுறதுனால அவங்க என்ன காசு பண்ணி இந்த மாதிரி மிஷின்ஸ் வாங்கி போடுறாங்க. பட் எக்ஸ்டென்ட் டு விச் லேபர் சேவிங் டெக்னாலஜி ஆர் இன்ட்ரோடியூஸ் டிபெண்ட்ஸ் ஆஃப் பார்கெனிங் பவர்ஸ் ஆஃப் லேபர். சரிங்களா? அந்த இடத்துல வந்து லேபர் என்ன செய்யணும், லேபர் யூனியன்லாம் போராட்டம் பண்ணி இவ்வளவு ஆளை நீங்க வந்து வருஷம் எடுக்கணும், நீங்க மிஷின்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட என்ன செய்யணும், ஒப்பந்தம் போடணும். ஆஸ் பர் பார்கெனிங் பவர் ரெடியூசஸ். அவங்க வந்து ஆயிரத்தி வந்து பேசல அப்படின்னு சொன்னா கம்பெனி என்ன செய்வாங்க, ஆட்டோமேஷனுக்கு தான் அதிகமா போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. Hence, economics of sales and more automation impact the job creation. சரிங்களா? இந்த அளவுக்கு அதிகமா மிஷின்ஸ் பக்கம் போனீங்க அப்படின்னா ஜாப்ஸ் வந்து கம்மியாகும். So solution to job crisis is just more rapid economic growth. சரிங்களா? சரிங்களா? அதிகமான growth நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது, இதுக்கு வந்து தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம், இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்போ வந்து எக்கனாமிக் growth அதிகமா இருக்கணும். அதே சமயம் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த யூனியன்லாம் வந்து அவங்களும் வந்து பார்கெனிங் பண்ணணும், அதையே கொண்டு வரணும்னு சொல்றாங்க. வாட் நீட்ஸ் டு பி டன், இப்ப இந்த இடத்துல என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் பாலிசிஸ் வில் நீட் டு போத் டிமாண்ட் சைட் அண்ட் சப்ளை சைட் காம்பனன்ட்ஸ். சரிங்களா? பாலிசிஸ் உருவாக்குறாங்களா, அதுல வந்து டிமாண்டும் இருக்கணும், சப்ளையும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி எக்ஸ்டென்ட் ஃபிர்ம்ஸ் இன் இந்தியா ஃபைண்ட் இஸ் ஈஸி டு ஆட்டோமேட் டியூ டு லேக் ஆஃப் அடிகேட் ஸ்கில் லேபர். இந்தியாவுக்கு வந்து அதிகமா ஸ்கில் லேபர் இல்ல, எல்லாமே வந்து ஆன் ஆஃப் பண்றவங்க மட்டும் தான் இருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப என்ன செய்யணும், அப்போ increasing the quality of the workforce through the better public provisioning of education, healthcare as well as bridging skill gap of important. அப்ப என்ன செய்யணும், நிறைய ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வந்து கத்து தரணும். ஐடிஐ எல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் கவர்மெண்ட் முன் வந்து பண்ணா மட்டும் தான் மக்கள் வந்து ஸ்கில்ஃபுல்லா மாத்த முடியும். On demand side, direct public job creation will be needed. Financing such as expenditure while maintaining debt stability requires the reorientation of current macroeconomics. கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தணும்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், பட்ஜெட்டை வந்து தீர்மானிக்கணும். இப்ப இன்னைக்கு கூட நிறைய பட்ஜெட்ல நிறைய தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. நம்மளோட ஸ்டேட்டஸ் பாருங்களா, இவ்வளவு ஜாப்ஸ் கொண்டு வர போறோம் அதெல்லாம் சொல்றாங்க. இதுவும் ஒரு வகையான இதுக்குண்டான சொல்யூஷன் தான். இன்க்ளூடிங் இன்க்ரீசிங் டைரக்ட் டாக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ பை ரெடியூசிங் எக்ஸம்ஷன் ஆஃப் இம்ப்ரூவிங் கம்பலன்ஸ். சரிங்களா? டைரக்ட் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, நிறைய மக்கள் வந்து டாக்ஸ் கட்டுற மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணா மட்டும் தான் வந்து இந்த இடத்துல வந்து ஜாபை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். A more imaginative use of macroeconomic policy to pursue the constructive employment agenda is needed to have. சரிங்களா? இது கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும். ஆனா நீங்க ஒரு தடவை பாத்தீங்க சொன்னா என்ன பிரச்சனை, இப்ப வந்து ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன, சோ இரண்டு தான் வந்து ஒரு ஆர்டிகல் வந்து எடுத்து நம்ம வந்து தனியா எடுத்து எழுதி வச்சுக்கணும், உங்க லாங்குவேஜ்ல எழுதி வச்சுக்கணும். இதுதான் வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணி நீங்க வந்து ஒப்பீனியனாவும் மெயின்ஸ்ல தான் பிலிம்ஸ்ல எழுதலாம், இன்டர்வியூலயும் சொல்லலாம். சரிங்களா? இதுல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? புரிஞ்சா? சோ இங்க என்ன சொல்றாங்க இந்த ஆர்டிகல்ல உங்களுக்கு, இந்தியாவில எக்கனாமிக் கிரைசிஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கு. எதனால இருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்கில் இல்ல. அதனால வந்து என்ன செய்யறாங்க, கம்பெனிஸ் வந்து ஆட்டோமேஷனுக்கு போறாங்க. ஆட்டோமேஷனுக்கு வரனால அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த 4 பேர் செய்யற வேலை ஒருத்தர் செய்யறதுனால அந்த இடத்துல அன்எம்ப்ளாய்மெண்ட் வருது. சரிங்களா? சோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா பாலிசி வந்து உருவாக்கணும். சரிங்களா? இவ்வளவு பேர் தான் எடுக்கணும், இவ்வளவு மிஷின்ஸ் தான் கொண்டு வரணும். அதே கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து அதிகமான ஓப்பனிங்ஸ் கொடுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும்ல, அதுக்கு பட்ஜெட்ல கரெக்டா ஒதுக்கணும். அதுக்குண்டான ஃபாரின்ல இருந்து கடன் வாங்குறியோ இல்ல உள்ள இருந்து டைரக்ட் டாக்ஸ் மூலியமா உங்களுக்கு கடன் மக்கள்கிட்ட அதிகமா காசு வாங்குறியோ அது உங்க இஷ்டம். ஆனா இதெல்லாம் பண்ணாங்கன்னா இந்த ஜாப் கிரைசிஸ் தடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் ஜாப் கிரைசிஸ் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா, வேலை இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப உங்க வீட்லயே பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா சனி ஞாயிறுல மட்டும் தான் உங்க அண்ணன் தம்பிகளுக்கு அக்கா தங்கச்சிக்கு எல்லாம் சண்டை வரும். ஏன்னா 2 பேரும் வீட்டுல இருக்கும்போது. இதே மண்டே டு ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள சண்டை வராது. ஏன்னா நீங்க ஸ்கூலுக்கு போயிருவீங்க, வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. சோ சாட்டர்டே சண்டே ஆகுது, நீங்க 2 பேரும் சும்மா இருக்கறனாலதான் கண்டதை யோசிச்சு இல்ல சண்டை போட்டு ஏதாச்சும் ஒண்ணு வருது. அதே மாதிரிதான் இந்தியாவிலையும் வந்து நீங்க சும்மா இருந்தீங்க அப்படின்னு சொன்னாதான் வந்து அவன் வந்து என்ன செய்வான், கவர்மெண்ட் மேல குறை சொல்லுவான், நிறைய விஷயங்கள் பண்ணுவான். இதே வந்து அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு நீங்க என்ன செய்வீங்க, உட்கார வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அவன் பாட்டு வேலைக்கு போவான், அவன் வீட்டை கவனிச்சுக்கிறது கரெக்டா இருக்கும். இதான் மிடில் இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா இன்டர்வியூல கேட்டிருக்காங்க.
ஏன் மெடிவல் இந்தியா ஏன்ஷியன் இந்தியாலாம் அதிகமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டெம்பிள்ஸ், மாஸ்க் நிறைய விஷயங்கள்லாம் கட்டி கட்டி விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செக்டர்லாம் இல்ல. சரிங்களா? சோ மக்கள் சும்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ரிவோல்ட், அதாவது போர், நிறைய உள்நாட்டு கலவரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிரும். அதனால என்ன செய்வாங்க, ஒரு கோயில் கட்டுனாங்க அப்படின்னு சொன்னா 20 வருஷத்துக்கு அந்த கோயில் கட்டுறதுக்கே வேலைக்கு வேலைக்கு போயிருவாங்க நிறைய பேர். சரிங்களா? சோ அதனாலேயே வந்து நிறைய கோயில் கோயிலா கட்டி கட்டி அந்த மக்கள வந்து ப்ரொடக்டிவா எங்கேஜ்டா வச்சிருந்தாங்க. அப்பதான் சமுதாயம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மக்கள்ட்ட காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வீட்ட பார்ப்பாங்க, புள்ள குட்டிய பார்ப்பாங்க, அவங்க வாழ பார்ப்பாங்க. கையில காசு இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், வெறுப்பு வரும் கவர்ன்மெண்ட் மேல. சோ கவர்ன்மெண்ட் எதிராக நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சோ இதுதான் எங்க பிரச்சனை. புரிஞ்சுச்சா? சோ இதெல்லாம் தான், இப்படிலாம் தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ இதை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா திங்க் பண்ணணும். சரிங்களா? இந்த 1 மணி நேரம் அதுக்காக. நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா மாறணும். அதுக்கு உண்டான தாட் எவோக்கிங் ப்ராசஸ் தான் இந்த 1 மணி நேரம். புரிஞ்சாமா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார், எல்லாமே புரிஞ்சுது. ஓகே, ஓகே, ஓகே. சோ அடுத்து ரெடியூசிங் என்சிடி லெட் டெத்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸஸ் வி மேக் இன் அவர் டெய்லி சாய்ஸஸ். நம்ம கையில தான் இருக்கு. சோ நான் கம்யூனிகல் டிசீஸ் மூலமா டெத்தை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இடையில சிவராத்திரி வந்துச்சா, அந்த சிவராத்திரியில நிறைய பேர் செத்துட்டாங்களாமா. சோ நான் கம்யூனிகல் டிசீஸ்ல. சரிங்களா? சோ இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இது சோசியல் ஜஸ்டிஸ் கவர்னன்ஸ்ல வரும். சரிங்களா? சோ நம்ம இதுல வந்து ஹவ் டு ஸ்டடின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10 வீடியோ இது நம்ம ஃபோல்டர்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபோல்டர். சரிங்களா? சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் சொல்லி 10 விஷயம் போட்டிருப்பேன் நான். 10 வீடியோ அனுப்பியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோ நீங்க பாருங்க. 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோவா பாருங்க. சோ அப்ப வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன, எப்படி படிக்கணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளவு மார்க்ஸ் அலோகேஷன்ஸ் இருக்கு, சோ சிலபஸ் இருக்கு, இதெல்லாம் ஒரு தடவை படிச்சீங்கன்னா ஒரு ஓவரால் வியூ தெரியும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து மெயின்ஸோட சிலபஸ்ல இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்து போட்டிருக்கிறது. நியூஸ் ஆர்டிகல் பாத்தீங்கன்னா 2024, இது டிசம்பர்ல வந்தது. மேக்கிங் ஹெல்த் அவர் டாப் பிரியாரிட்டி. இதுல வந்து கொஸ்டின்ஸ் எப்படி மீன்ஸ்ல என்சிடிஎல் டிசீசஸ் பர்டன் இஸ் லார்ஜ்லி பிரிவென்டபிள். பிரிவென்டபிள் தடுக்கக்கூடியதுதான். அண்ட் த சொல்யூஷன் லைஸ் இன் த சாய்ஸஸ் வி மேக். சரிங்களா? ஒரு டெய்லி லைஃப். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சாய்ஸ் மேய்க்கிறோமோ அதை பொறுத்து தான் அது இருக்கு. எக்ஸ்பிளைன் வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு இந்தியா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லுக் அட் த WHO ரிப்போர்ட். WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் டைட்டில் இன்விசிபிள் நம்பர்ஸ். ஸோ நாளைக்கு என்ன கேட்பாங்க கொஸ்டின்ஸ்ல, இன்விசிபிள் நம்பர்ஸ் இந்த ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எக்ஸாம்ல, பிலிம்ஸ்ல. ஸோ 4-5 பேர் ஆர்கனைசேஷன் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சாதான் WHO விட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இது 66% ஆஃப் டெத் இன் இந்தியா இன் 2019 வெதர் அட்ரிபியூட் டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ். 2019 எடுத்திருக்கானா 2020ல வந்து கொரோனா வந்திருக்கு. சரிங்களா? சோ அப்ப அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 66% மக்கள் வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னால தான் சாகுறாங்க. The report also suggests that 22% of individuals of age 30 or older in India would come சாகிறது to NCD before their 70th birthday. சரிங்களா? 30 இல்ல 30 70வது வயசுக்குள்ளேயே நிறைய பேர் சாகுறாங்க. Surpassing the global probability of 18%. உலக அளவுல பாத்தீங்கன்னா 18% மக்கள் தான் அந்த மாதிரி சாகுறாங்க. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா 22%. இந்தியால மட்டுமே 22% அந்த மாதிரி வாழ்றாங்க. 70 வயசு கம்மியாவே வந்து அவங்க சாகுறாங்க. NCD led deaths are largely preventable. சரிங்களா? அந்த சொல்யூஷன் லைசன்ஸ் சாய்ஸஸ் வி மேக் அவர் டெய்லி லைஃப். பாருங்க 2023ல நவராத்திரி ஃபெஸ்டிவல் குஜராத்ல மட்டும் பாத்தீங்கன்னா 10 people had purportedly died of heart attack. ஹார்ட் அட்டாக்ல சாகுறாங்க. இன் ஸ்பேன் ஆஃப் 24 hours. 24 மணி நேரத்துல 10 பேர் சாகுறாங்க. அந்த ஏஜ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆர் ரேஞ்ச் 13 years to middle ages. சரிங்களா? 50 வயசுக்குள்ள தான் இருக்காங்க. 13 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள மக்கள் தான் சாகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து எதனால, இந்த மாதிரி விஷயங்களால தான். நீங்களே பாத்துருப்பீங்க நிறைய வீடியோல. திடீர்னு நல்லா உட்காந்துருப்பாங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாகுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? சைலண்ட் எபிடமிக் ஆஃப் என்சிடிஸ். சரிங்களா? சைலண்டா இருக்கு. இப்ப கொரோனால வந்து உங்களுக்கு என்னது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது வந்து யாருக்குமே தெரியாது. இப்ப கூட வந்து என்னது உங்களுக்கு பஞ்சு மிட்டாயை வந்து பேன் பண்ணாங்க. அதுல வந்து என்னது உங்களுக்கு இருக்கு, ஒரு கேன்சர் விளைவிக்கும் ஏஜென்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? The silent epidemic of NCD is fueled by increase in common behavioral risk factor like unhealthy diet, கண்டமேனிக் சாப்பிடுறது, lack of physical activity. நம்ம நடக்கிறதே இல்லை. இப்போ காலேஜுக்குலாம் போறீங்க, நடந்து போறீங்க, அது ஒரு ஆக்டிவிட்டி. இதே வீட்டுல இருக்கவங்க பாருங்க, உங்க அம்மா இல்ல வயசானவங்க எல்லாம் வீட்லயே தான் இருக்காங்க. ஸோ வீட்டை கூட்டுறது, பெருக்கிறது, ஓகே இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி தான். இதெல்லாமே வந்து நடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி. யூஸ் ஆஃப் டொபாக்கோ அண்ட் ஆல்கோஹால். நம்ம வீட்லயே வந்து செய்வாங்க. நம்ம முன்னாடி எல்லாம் வந்து தம் எல்லாம் அடிப்பாங்க. அப்பா மரங்களும் சரி, தாத்தா மரங்களும் சரி, அந்த காலத்துல அது ஒரு நார்மலான ஆக்டிவிட்டி. இப்போ டீ குடிக்கிறோம், அதே மாதிரி அது இருந்துச்சு. ஆல்கோஹால்லாம் இனி அக்கேஷனலா குடிப்பாங்க. நிறைய பேர் வந்து என்னது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் குடிச்சுட்டு தான் இருக்காங்க. This is further suppressed by factors including genetic predisposition towards the conditions of the diabetes. Diabetes எல்லாம் எடுத்தீங்கன்னா அம்மாக்கு பாட்டிக்கெல்லாம் இருக்கிறனாலே வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹார்ட் டிசீஸ் அண்ட் sedentary லைஃப் ஸ்டைல். செடினா ஒரே இடத்துல இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் which also brings with the issue of stress, anxiety, depression எல்லாம் வந்து இதுல வந்து வருது. India bears dubious distinction of being diabetes of capital of 101 million diabetes and 136 million செடென்டரி லைஃப் ஸ்டைல். sedentary அப்படின்னு சொன்னா ஒரு இடத்திலேயே வாழக்கூடியது.
சரிங்களா? அங்கேயே நம்ம வாழ்க்கை இருக்கும். இப்ப எப்படி நம்ம நடக்கிறதே இல்ல. ஒரு ஊர்னா நம்ம ஊர்லயே தான் இருக்கோம். வெளியலாம் போறது இல்லைல்ல. டிராவல் பண்ணி போறோமா? இல்ல. அந்த இடத்திலேயே வாழ்றோம். நமக்கு தேவையானது பக்கத்திலேயே கிடைச்சிருது. இதே வந்து முன்னாடி காலத்துல இப்ப ப்ரீ ஹிஸ்டரி நீங்க ஏன்ஷியன்ட் தான் பாத்தீங்கன்னா, பாஸ்டோரலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. நோமேடிக்ன்னு சொல்லுவாங்க. நோமேடிக் என்னது? ஊர் ஊரா திரிவாங்க. ஆடு மாடுகள மேய்ச்சுட்டு ஊர் ஊரா திரிப்பாங்க. இப்ப வந்து குறவன் குறத்தின்லாம் சொல்றாங்கல்ல, அவங்கலாம் என்ன செய்வாங்க? ஊசி பாசிக்காரங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் வந்து என்ன செய்வாங்க? ஊர் ஊரா தான் போவாங்க. சரிங்களா? ஆனா நம்ம என்ன செய்றோம்? ஒரே வீட்ட கட்டி வீட்டிலேயே தங்கி அங்கேயே தான் இருக்கோம். புரியுதா? சோ இதுதான் செடென்டரி லைஃப் ஸ்டைல்ன்னு சொல்லுவாங்க. ஆ. இதுவே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா, ஆங்ஸைட்டிய எல்லாம் கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து நெறைய இடத்துல வந்து டிராவல் பண்ணுங்கங்கிற மாரி சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? ஒரே வீட்ல இருக்கிறத டிராவல் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, நெறைய விஷயங்கள் நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நெறைய இதெல்லாம் வந்து அனுபவிப்பாங்க. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் எல்லாமே. இப்ப காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா போயிட்டு வரீங்க, நெறைய முகங்கள பார்ப்பீங்க. நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. சோ அதனால அந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டிலாம் இருக்காது. இப்ப வீட்லயே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் உங்களுக்கு எல்லாமே. சரிங்களா? சோ 101 மில்லியன் டயபெட்டிக்ஸ் வந்து இந்தியால இருக்கு. 136 மில்லியன் ஆஃப் ப்ரீ டயபெட்டிக்ஸ். சோ இந்தியா வேர்ல்டோட டயபெட்டிக்ஸ் கேபிட்டல் என்னது? இந்தியா தான். டயபெட்டிஸ்னா வந்து அந்த பிபி இதெல்லாம் சொல்லுவாங்க. சுகர்லாம் தான் டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் டாப் மார்ட்டல் இதயம் தொடர்பான விஷயம். மார்ட்டாலிட்டி இறப்பு சார்ட்ஸ்ல வந்து இருக்கு. கேன்சர் இன்சிடென்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ரைஸ் பை 57% 2040ல வந்து இன்கிரீஸ் ஆகுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் வேர்ல்ட் WEF estimate that India could incur staggering cost of 4.5 trillion between 2012 to 2030 due to NCDs of mental health condition. இந்தியாவுக்கு வந்து எவ்வளவு லாஸ் ஆக போகுது? 4 ட்ரில்லியன் கோடி கணக்குல வந்து கோடி என்ன ட்ரில்லியன் சொல்றாங்க. இந்தியாவோட இப்போ ஜிடிபி பாத்தீங்கன்னா 2.3 இருக்கு. 3 ட்ரில்லியன் மொத்தமாவே. சரிங்களா? சோ 2030க்குள்ள நம்ம என்ன எவ்வளவு இழக்க போறோம்? 4 ட்ரில்லியன் வந்து இந்த மாரி. இப்ப வந்து உங்க வீட்ல வந்து ஒரு நாளைக்கு வேலைக்கு போலன்னா, ஒரு ரூ. 100 ரூ. 500 வந்து இழப்புன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு வேலைக்கு போயிருந்தா ரூ. 500 இருக்கும். உன்னால கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவோமா? அதே மாரி வந்து இந்த மாரி நோயால சாகுறாங்கல்ல, அதனாலே நமக்கு எவ்வளவு இழப்பு? அவங்களாம் உயிரோட இருந்தா இந்த அளவுக்கு காசு நம்ம சம்பாரிச்சிருக்கலாம். சோ அந்த அளவுக்கு வந்து இப்ப சாகுறனால நமக்கு வந்து இழப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வாட் அபௌட் கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்? இதெல்லாம் பார்த்துட்டு கவர்ன்மென்ட் சும்மாவா இருக்காங்க? என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஹேஸ் லான்ச் இனிஷியேட்டிவ் லைக் நேஷனல் புரோகிராம் ஃபார் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் கேன்சர், டயாபெட்டிஸ், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அண்ட் ஸ்ட்ரோக் அண்ட் சவுண்ட் 25 இனிஷியேட்டிவ் ஆன் டயாபெட்டிஸ் அண்ட் ஹை பிளட் பிரஷர். சரிங்களா? 75, 25. சோ இந்த இனிஷியேட்டிவ்னா என்ன அப்படின்னு சொல்லி பிலிம்ஸ்ல கேட்பாங்க. இல்ல டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. சோ இந்த இனிஷியேட்டிவ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க? இந்த மாதிரி டிசீஸஸ கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? பிளட் பிரஷர். இது நேஷனல் புரோகிராம். ஹவெவர் த ஓனர்ஸ் நவ் லைஸ் இண்டிவிஜுவல் டு டேக் சார்ஜ் ஆஃப் ஹெல்த். சரிங்களா? கவர்ன்மெண்ட் இது பண்ணிட்டாங்க. இண்டிவிஜுவல் நம்ம என்ன நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும். சரிங்களா? இன்னும் ஒண்ணும் இல்ல. ப்ராபபிலிட்டியா வந்து நம்ம என்ன வீக்லி ஒன்ஸ் கறி எடுக்கணும். வீக்லி வந்து என்ன செய்யணும்? அந்த கீரை வகைகள் எடுத்துக்கணும். காய்கறிகள் எடுத்துக்கணும். சரிங்களா? கர்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும். இது நம்ம வந்து நார்மலா நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வந்து வாழ்க்கையில கொண்டு வந்தாலே வந்து ரசம் இந்த மாதிரி விஷயமும் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? சோ வீட்ல இருக்கவங்க நார்மலா வந்து தமிழ்நாட்டுல அந்த மாரிலாம் வச்சு கொண்டு போவாங்க. ஆனா இப்ப என்ன லைஃப் ஸ்டைல் மாறுனால என்ன ஆகுது? இப்ப காலேஜ் போறனால நீங்க சாப்பிடாம போவீங்க. சரிங்களா? கொஞ்சம் அங்க வந்து இருக்கக்கூடிய பர்கர், பிஸ்ஸா, ஷவர்மாலாம் இப்ப அதிகமா வந்துருச்சு. சரிங்களா? வாரத்துல 1 சாப்பிட்டா பரவால்ல. வாரத்துல 3 நாள் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகுது? புரோட்டா அதிகமா சாப்பிடுறோம். வாரத்துக்கு 1 நாள் சாப்பிட்டா பரவால்ல. வாரத்துக்கு 3 நாள் சாப்பிட்டா பிரச்சனை தான். அதே ஃப்ரைடு திங்ஸ். சோ இதெல்லாம் கம்மி பண்ணி இதெல்லாம் ஒவ்வொரு நாள் சாப்பிடலாம். சரிங்களா? சோ அதுக்குன்னு நம்ம வந்து மத்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிறக் கூடாது. அதே மாரி டெய்லி வந்து படிக்கும்போதெல்லாம் வந்து வாட்டர் பாட்டில் பக்கத்திலேயே இருக்கணும். அதே அதிகமா வாட்டர் குடிச்சிட்டே இருக்கணும். அது என்ன வாட்டர் உங்களுக்கு நெறைய நன்மைகள கொண்டு வந்து தரும் உங்களுக்கு. சரிங்களா? சம் ஃபேக்டர்ஸ் ஆர் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். சரிங்களா? அவர் ஹெல்த் இஸ் டிட்டர்மைன்ட் பை வேர் வி லைவ். அதான் சில ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நம்ம கண்ட்ரோலே இல்ல. சரிங்களா? ஹெல்த்ங்கிறது நம்ம எங்க வாழ்றோம், எங்க வொர்க் பண்றோம், எங்கேஜ் இன் அதர் ஆக்டிவிட்டீஸ் விச் பிரிங்ஸ் இன் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் அர்பன் பிளானிங், என்விரான்மென்டல் பொல்யூஷன் தட் ஆர் சம்டைம்ஸ் பியாண்ட் த கண்ட்ரோல். நம்ம வாழ்ற இடம் வந்து ஒரு தொழிற்சாலைக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, அவன் புகை விடுறத நம்ம என்னதான் ஹெல்த்தியா ஜாகிங் பண்ணாலுமே வந்து என்னது, அந்த புகைய நம்ம சுவாசிச்சுட்டே தான் ஆகணும். புரியுதா? What we can manage is our daily lifestyle by making healthier choices and this micro habits can make difference. இந்த மாதிரி ஹெல்தி சாய்ஸ் மூலியமா என்ன செய்யலாம்? நம்ம என்ன செய்யலாம்? நம்மளோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் கொண்டு வரலாம். மைக்ரோ ஹேபிட்ஸ் ஆர் ஸ்மால் மேனேஜபிள் ஆக்ஷன் தட் ஃபிட் எஃபர்ட்லெஸ்லி இன்டு அவர் டெய்லி ரொட்டீன்ஸ். ஸோ என்ன செய்யலாம்? வி கேன் வாக் வேர் எவர் பாசிபிள். எங்க வேணா இப்போ நம்ம ரூம்லயே வந்து நடக்கலாம். வி கேன் இன்டகிரேட் அவர் மோர் நேச்சுரல் மூவ்மெண்ட் இன்டு அவர் டெய்லி லைஃப். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வி கேன் வாக் வேர் பாசிபிள் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அ வெஹிக்கிள். சரிங்களா? வெஹிக்கிள் இப்போ கடைக்கு போனோம் அப்படின்னா நடந்து கூடி போகலாம். சரிங்களா? ஆனா நம்மளால முடியாது. Just 30 minutes every day can increase the cardiovascular fitness. சரிங்களா? Strength our bones, reduce the excess of body fat, boost our muscle endurance. 1/2 மணி நேரம் நடந்தா போதும். சரிங்களா? இப்பல்லாம் நீங்க காலேஜ்ல வந்து போய் பஸ்ல இறங்கி உள்ள நடந்து போகணும்னா நல்லது. சரிங்களா? அதுக்கெல்லாம் சங்கடப்படக்கூடாது. அதே மாரி சூஸ்
Slow food. We can choose slow food over fast food. Slow food is the food that prepared with the ingredients that are right for us. Food that consume with appreciation. சரிங்களா? ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு கீரை, சாம்பார் இதெல்லாம் வந்து என்னது நமக்கு தேவையானதை எடுத்து போட்டிருப்பாங்க. There is a connection between the food we eat and the health of our environment, our communities, ourselves. எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் செக்அப் இருக்கணும். ஒரு 30 வயசு தாண்டிட்டீங்க, 35 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹெல்த் செக்அப் கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் ஒன்று எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். We can take out few hours once a year to get a comprehensive health checkup. We need to change our attitude from there. It's better not to know and it's best to for me to proactive so that I overcome it. ஒவ்வொரு நோய் வந்து நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. லாஸ்ட்ல முத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அந்த மாதிரி எடுக்காம நம்ம என்ன செய்யலாம்? முன்னாடியே நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக் ஹெல்த் a part of daily conversation. We can make health a dinner table and water cooler conservation. சரிங்களா? We ask colleagues and loved ones about their day, their achievement, their plans. So why not to ask what they did for their health? சரிங்களா? ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து இங்க உங்க அம்மா அப்பா என்ன செய்யணும்? உங்கள்ட்ட கேட்கலாம். ஸோ நீங்க காலேஜ்ல என்னலாமா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கலாம். How much they walk? Do they feel anxious? சரிங்களா? நீங்க உங்க வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கலாம். சரிங்களா? ஸோ கம்பெனிக்கு போனீங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்ன வந்தீங்க அப்படி அவங்களும் உங்கள்ட்ட கேட்கலாம். என்ன ஃபுட்லாம் இது பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. It is only by normalizing this conversation can we truly say one step ahead of health issues. இதெல்லாம் வந்து நார்மலைஸா நம்ம கொண்டு போனா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? நம்ம இது பண்ண முடியும். ஹெல்த்தியர் நேஷனா நம்ம வந்து மூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரிங்களா? The power of transform the nation lies in the daily choice of citizen, reflecting the profound understanding that well-being of individuals directly impact the well-being of society. சரிங்களா? ஸோ நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம சொசைட்டி நல்லா இருக்கும். Small consistent action when we multiply across Indian can generate a seismic shift of health in the landscape. It is call for action resonating with the belief that strengthen the nation rooted with the wealth of people. நம்ம நல்லா இருந்தா தான், இப்போ நீங்க நல்லா இருந்தா தான் உங்க சொசைட்டி நல்லா இருக்கும். சரிங்களா? உங்க சொசைட்டி நல்லா தான் உங்க வந்து ஊர் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட ஊர் நல்லா இருக்கும், சிட்டி நல்லா இருக்கும். சிட்டி நல்லா இருந்தா உங்களுக்கு வந்து ஸ்டேட் நல்லா இருக்கும். ஸ்டேட் நல்லா இருந்தா தான் வந்து நேஷன் நல்லா இருக்கும். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களை சார்ந்துதான் இருக்கு. As we embark the journey towards a healthier India, we lay the foundation of brighter future of ourselves or generation to come. இதெல்லாம் தான் கன்க்ளூஷன்ல கொடுக்கணும். சரிங்களா? ஒரு 10 மார்க் கேட்கறாங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டின் சார்ந்து இன்ட்ரோடக்ஷன் பாடினா அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அட்ரஸ் பண்ணணும். கன்க்ளூஷன் அப்படின்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணா இந்தியா வந்து எப்படி முன்னேற முடியும், இந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சருக்கு தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுலயே வந்து கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருப்பாங்க உங்களுக்கு பாருங்க. ஸோ இவங்களை கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தா இன்ட்ரோடக்ஷன் இந்த பாயிண்ட்லாம் போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இதுல வந்து பாடியில இதெல்லாம் எழுதணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது பண்ணும் போது இதை சேர்த்து எழுதுறோம். வாட் ஷுட் வி ஸ்ட்ரைவ் ஃபார் நேஷன் எல்லாமே. ஸோ கன்க்ளூஷன்ல இது பண்ணாலே இது வந்து மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். ஓகேவாமா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே புரிஞ்சா? ஓகே ஓகே கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஸோ நாளைக்கு அடுத்த ஆர்டிகல் பார்க்கலாம். இந்த ஆர்டிகல் ஒரு தடவை படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு வந்து சொல்ற மாதிரி பார்த்துக்கங்க. சரிங்களா? தேங்க்யூமா. நாளைக்கு தேங்க்யூ.